Hi students, welcome back to Teacher Life. நான் உங்க பிரபாவதி. 5th டே ஆன இன்னைக்கு நம்ம ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த ஆரோ டயக்ராமை வச்சு ரிலேஷன் கண்டுபிடிக்க போறோம். செட் பில்டர் ஃபார்ம் எழுத போறோம், ரோஸ்டர் ஃபார்ம் எழுத போறோம். அதோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் ரெண்டுத்தையும் தனித்தனியாக எழுத போறோம். இப்போ இதுக்கான சொல்யூஷனை பார்ப்போம். செட் பில்டர் ஃபார்மில் எப்படி எழுதணும்? R equal to x, y such that y equal to x minus 2. x belongs to P, y belongs to Q. ரோஸ்டர் ஃபார்மில் எப்படி எழுதணும்? R equal to 5, 3, 6, 4, 7, 5. டொமைன் அண்ட் ரேஞ்ச் என்னன்னு பாருங்க. டொமைன் வந்து 5, 6, 7. ரேஞ்ச் வந்து 3, 4, 5. டைரக்டாக ஆன்சர் சொல்லிட்டேன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஏற்கனவே செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன, ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன, டொமைன் ரேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோஸில் தெளிவாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா அந்த வீடியோவை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எக்ஸு ஒய் இதெல்லாம் ஒன்றும் புரியலன்னு நினைக்கிறீங்களா? ஆரோ டயக்ராமை நல்லா நோட் பண்ணுங்கள். P செட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். Q செட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை நம்ம ஒய்ன்னு எடுத்துருக்கோம். இது ரிலேஷன்றதால கண்டிப்பாக ஒரு கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அந்த கண்டிஷன் என்ன நல்லா நோட் பண்ணிங்கன்னா, Pயில் எக்ஸ் வந்து 5ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு Q வந்து 3 இருக்குது. அதுவே இங்கே 6ன்னா அது பாயிண்ட் பண்ணுற இடம் 4ஆக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா -2. அதாவது எக்ஸ்லேருந்து 2 மைனஸ் பண்ணி இருக்கிறது ஒய்யோட ஆன்சராக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இங்கே கண்டிஷனாக எழுதியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்கும்போது புக்கில் எக்ஸசைஸ் 1.2ல் 4th சம். அதில் ஃபஸ்ட்டு சம் நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். செகண்டு நீங்களே ஹோம்ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை பார்த்துருவோம். ரெப்ரசன்ட் ஈச் ரிலேஷன் பை ஆரோ டயக்ராம், கிராஃப், ரோஸ்டர் ஃபார்ம் wherever possible. ரிலேஷன் வந்து x, y such that x equal to 2y, x belongs to 2, 3, 4, 5, y belongs to 1, 2, 3, 4. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அதில் நம்ம ஆர்டர்டு பேர்ஸை உருவாக்கணும். எக்ஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய செட்டை ஏன்னு எடுத்துப்போம், ஒய் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய செட்டை பின்னு எடுத்துப்போம். இப்போ y 1 அப்படின்னு நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம்னா எக்ஸ் நமக்கு 2 × 1 = 2 கிடைக்குது. இப்போ y = 2 அப்படின்னா எக்ஸ் = 2 × 2 = 4. அதுவே y = 3 அப்படின்னா எக்ஸ் = 2 × 3 = 6. y = 4 அப்படின்னு கொடுத்தோம்னா எக்ஸ் = 2 × 4 = 8. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெண்டு எலிமெண்ட்ஸு ஒய்யோட 1, 2க்கு கிடைக்கக்கூடியது வந்து 2, 4. அது ரெண்டுமே செட் ஏல இருக்கு. ஸோ அது ரெண்டுமே வேலிட். பட் அடுத்து 6, 8 இருக்கு இல்லையா, அது வந்து செட் ஏல இல்லை. அதனால அது ரெண்டுமே இன்வேலிட். ஸோ வேலிடான பேர்ஸை மட்டும் எடுத்து நம்ம இப்போ ரிலேஷன் எழுத போகிறோம். therefore r = 2, 1, 4, 2. நம்ம கண்டுபிடிச்ச இந்த ரிலேஷனோட ஆர்டர் பேர்ஸ் வச்சு ஆரோ டயக்ராம், கிராஃப், அப்புறம் ரோஸ்டர் ஃபார்மை இப்போ பார்ப்போம். முதல்ல ஆரோ டயக்ராம் பார்ப்போம். செட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு அதில் 2, 3, 4, 5. அதுக்கப்புறம் செட் பி அதில் 1, 2, 3, 4. ரிலேஷன்ஸ் நமக்கு என்ன? 2, 1. ஸோ 2லேருந்து 1க்கு பாயிண்ட் பண்ணி ஒரு கோடு. அடுத்து 4, 2. அதை வந்து 4லேருந்து 2க்கு மேப்பிங் பண்ணி ஒரு கோடு. இப்போ நமக்கான ஆரோ டயக்ராம் கிடைச்சாச்சு. அடுத்து கிராஃப் பார்ப்போம். கிராஃபில் இங்கே ஏல பாருங்கள் 5 வரைக்கும் இருக்கு இல்லையா, நான் இங்கே 5 வரைக்கும் கொடுத்துருக்கேன். எக்ஸ் ஒய் ரெண்டு சைடுமே. இதில் ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கணும்? 1. எக்ஸோட வேல்யூ 2, 2, 1. ஸோ அதுக்கு நேராக ஒரு பாயிண்ட் வச்சு சர்க்கிள் பண்ணிடுங்க. அது 2, 1. அடுத்து எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 2. அது ரெண்டுத்துக்கும் நேராக ஒரு பாயிண்ட் வச்சு சர்க்கிள் பண்ணி 4, 2 போட்டுருங்க. சிம்பிளாக நீங்கள் ஒரு பென்சில் ஸ்கேல் யூஸ் பண்ணி சின்னதாக போட்டுருங்க.
அது போதும். இதுக்கான ரூல் என்ன, x = 2y இல்லாட்டி y = x/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, ஸோ அதை டைரக்டா இங்க எடுத்து எழுதிட்டு போறோம். அவ்வளவுதான். இந்த சம்முக்கான ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.2ல ஃபிஃப்த் சம் பார்க்க போறோம். A company has 4 categories of employees given by assistants A, clerks C, managers M, and an executive officer E. The company provides 10,000, 25,000, 50,000, and 1 lakh as salaries to the people who work in the categories A, C, M, and E respectively. If A1, A2, A3, A4, and A5 were assistants, C1, C2, C3, C4 were clerks, M1, M2, M3 were managers, and E1, E2 were executive officers. And if the relation R is defined by X or Y, where X is the salary given to person Y, express the relation R through an ordered pair and an arrow diagram. கொஸ்டின் பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். என்னடா இவ்வளோ பெரிய கொஸ்டினா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது ரொம்பவே சிம்பிளான சம் தான். இதுல நீங்க ஒரு ஆரோ டயக்ராம் போட போறீங்க, ஒரு ஆர்டர்டு பேர்ஸை உருவாக்க போறீங்க, அவ்வளவுதான். இது ரொம்பவே சிம்பிளா எப்படி செய்யலான்னு நான் சொல்லித்தரேன், வாங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சுவலா எப்பவுமே சொல்யூஷனுக்கு அப்புறம் நம்ம கிவன் எழுதுவோம் இல்லையா, கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம சம்முக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் அதை முதல்ல எடுத்து எழுதுங்க. கம்பெனியில 4 கேட்டகரி எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அசிஸ்டன்ட்ஸ் ஏனோ, கிளர்க்ஸ் சி, மேனேஜர்ஸ் எம், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இ அப்படின்ட்டு மென்ஷன் பண்றாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரிஸ் பாருங்க. ஏக்கு வந்து ₹10,000, சிக்கு ₹25,000, எம்முக்கு ₹50,000, இக்கு ₹1 lakh. எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா A1 to A5 அசிஸ்டன்ட்ஸ், C1 to C4 வந்து கிளர்க்ஸ், M1 to M3 வந்து மேனேஜர்ஸ், E1 and E2 வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ். இந்த ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, X is the salary given to person Y. இது வந்து ஒரு ரியல் லைஃப் ரிலேஷன். சேலரி வந்து டொமைனாவும் எம்ப்ளாயி வந்து கோ டொமைனாவும் எடுத்துக்க போகிறோம். இதை முதல்ல நம்ம ஆர்டர்டு பேர்ஸாக எடுத்து எழுதலாம். ஆர்டர் பேர் ஃபார்மேட் எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் சேலரி வரணும், அதுக்கப்புறமேட்டு கமா போட்டு எம்ப்ளாயி இருக்கணும். நம்ம தனித்தனியாகவே எழுதியிருக்கேன் பாருங்க. அசிஸ்டன்ஸ் ₹10,000, A1, ₹10,000, A2, ₹10,000, A3, ₹10,000, A4, ₹10,000, A5. அடுத்து கிளர்க்ஸ்க்கு ₹25,000, C1, ₹25,000, C2, ₹25,000, C3, ₹25,000, C4. அடுத்தது மேனேஜர்ஸ் ₹50,000, M1, ₹50,000, M2, ₹50,000, M3. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து ₹1 lakh, E1, ₹1 lakh, E2. இதை நீங்கள் வந்து இதை போல தனித்தனியாக எடுத்து எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்றதுக்காக தான் இதை போல் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டைரெக்டாக therefore R equal to அப்படின்னு போட்டுட்டு ₹10,000, A1, ₹10,000, A2, ₹10,000, A3, ₹10,000, A4, ₹10,000, A5, ₹25,000, C1, ₹25,000, C2, ₹25,000, C3, ₹25,000, C4, ₹50,000, M1, ₹50,000, M2, ₹50,000, M3, ₹1 lakh, E1, ₹1 lakh, E2 அப்படின்னு டைரக்டா எழுதிடலாம். ஓகே, ஆரோ டயக்ராம்ல டொமைன் பாருங்க, அதுல சேலரிஸ் எல்லாம் எழுத போறோம். அடுத்து கோடொமைன் என்னது, எம்ப்ளாயிஸ், அதில் எம்ப்ளாயிஸை லைனாக எழுத போகிறோம். டொமைனில் என்னென்ன இருக்குது, ₹10,000, ₹25,000, ₹50,000, ₹1 lakh. கோடொமைனில் A1, A2, A3, A4, A5, C1, C2, C3, C4, M1, M2, M3, E1, E2. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மேப்பிங் பண்ண போகிறோம்.
அதாவது ₹10,000லேருந்து A1, A2, A3, A4, A5 இந்த 5த்துக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி அதில் ஆரோ மார்க் போடணும். அடுத்து ₹25,000லேருந்து C1, C2, C3, C4 இது 4த்துக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி ஆரோ மார்க் போடணும். அடுத்து 50,000 அதுலேருந்து M1, M2, M3க்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி ஆரோ மார்க் போடணும். அடுத்து ₹1,00,000லேருந்து E1, E2க்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி ஆரோ மார்க் போடணும். அவ்வளோதான். டோட்டலாக நம்மளுடைய இந்த ஃபுல் சமம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அதோடைய இன்ட்ரடக்ஷன் அப்புறம் அதோடைய பேசிக் டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? ஃபங்க்ஷன் வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான். எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஏஜ் இருக்கும், அது ஒரு ஃபங்க்ஷன். ஒவ்வொரு புக்குக்கும் ஒவ்வொரு விலை இருக்கும், அதுவும் ஒரு ஃபங்க்ஷன். இப்போது பாய்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு ப்ரெஷருக்கும் ஒவ்வொரு வால்யூம் வரும். ஒரு ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தன்னுடைய ஒவ்வொரு இன்புட்டுக்குமே ஒரு யூனிக்கான அவுட்புட்டை கொடுக்கும். அதோடைய டெஃபினிஷன் a relation f between sets x and y is a function if for each x belongs to s there exists only one y belongs to y, written as f is to x to y. இதில் டொமைன் வந்து செட் ஆஃப் இன்புட்ஸு, கோடொமைன் வந்து டார்கெட் செட்ஸு, ரேஞ்ச் வந்து ஆக்சுவல் அவுட்புட். இப்போ ஃபங்க்ஷனுக்கும் ரிலேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே ஒரு ரிலேஷன் தான். ஆனால் எல்லா ரிலேஷனும் ஒரு ஃபங்க்ஷனாக கேட்டிங்கன்னா இல்லை. ஏன் அப்படி அப்படின்னா இதில் ஒரு சில கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அது ஃபங்க்ஷன். எவ்ரி எலிமெண்ட் இன் டொமைன் ஹேஸ் அன் இமேஜ். அதாவது டொமைனில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே கோடொமைனில் ஒரு இமேஜ் இருக்கணும், ஒரு அவுட்புட் இருக்கணும். ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரு அவுட்புட் இருக்கணும். அதே போல் ஒவ்வொரு இமேஜுமே வந்து யூனிக்காக இருக்கணும். பட் ரிலேஷனில் அப்படி கிடையாது இல்லையா? உங்களுக்கு வந்து டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து கோடொமைனில் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஒரு கண்டிஷனை வச்சு பார்க்கும்போது ஃபங்க்ஷனுக்கும் ரிலேஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தெளிவாக தெரியும். டெஸ்டிங் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். எதை யூஸ் பண்ணி? ஆரோ டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணி. இப்போ இந்த 2 செட் பாருங்க. இதில் ஒரு செட்டில் ஏபிசி 3 எலிமெண்ட் இருக்குது, இன்னொன்றுல வந்து PQR இருக்குது. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். ஏன்னா ஒவ்வொரு இன்புட்டுமே வந்து ஒரு சிங்கிள் அவுட்புட்டை வெளிப்படுத்துது இல்லையா? அதனால இது ஃபங்க்ஷன். அடுத்த ஃபிகரில் பாருங்க, இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஏன்னா ஒவ்வொரு இன்புட்டுமே வந்து ஒவ்வொரு சிங்கிள் அவுட்புட்டை வெளிப்படுத்துது. பட் தேர்ட் வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் வரணும். பட் இதில் வந்து ஒரு இன்புட்டுக்கு 2 அவுட்புட் வருது, அது பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த தேர்ட் ஃபிகர் மட்டும் ஃபங்க்ஷன் இல்லை. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.6 பாருங்க. லெட் x ஈக்குவல் டு 1, 2, 3, 4 அண்ட் y ஈக்குவல் டு 2, 4, 6, 8, 10 அண்ட் r ஈக்குவல் டு 1, 2, 2, 4, 3, 6, 4, 8. Show that r is a function and find its domain, codomain and range. சொல்யூஷன் பாருங்க. இப்போ given சொல்லிட்டு x அப்புறம் y-ஓட வேல்யூ, அதுக்கப்புறம் ரிலேஷன் r கொடுத்துருக்கோம் இல்லையா? அதெல்லாம் எடுத்து எழுதிடணும். இப்போ இதை பேஸ் பண்ணி ஆரோ டயக்ராம் வரைய போகிறோம். எக்ஸோட செட்டில் என்ன இருக்குது பாருங்க, 1, 2, 3, 4. சாரி, ஒய்யோட செட்டில் 2, 4, 6, 8, 10. இப்போ ரெண்டுத்துக்குமான ரிலேஷனை மேப் பண்ணுங்க. 1க்கு 2, 2க்கு 4, 3க்கு 6, 4க்கு 8. ஓகே, இப்போ நமக்கு தேவையான ஆரோ டயக்ராம் கிடச்சிடுச்சு. இதுலேருந்து நம்ம ஈஸியாக டொமைன் கோடொமைன்லாம் கண்டுபிடிச்சிடலாம். டொமைன்ன்றது என்னது? அந்த ஃபஸ்ட்டு செட்டு எக்ஸ் செட் இருக்கு இல்லையா? அதுதான் டொமைன். 1, 2, 3, 4. கோடொமைன் என்னது? டார்கெட் செட்டு. அதாவது ஒயில் இருக்கக்கூடிய 2, 4, 6, 8, 10. ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேருந்து ஒய்க்கு மேப்பாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் ரேஞ்ச்.
அதாவது 2, 4, 6, 8 கோடமைனும் ரேஞ்சும் சேம் கிடையாது. மேப்பாக இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து ரேஞ்சில் வரும். ஓகே, இது ஃபங்க்ஷனா அப்படின்னா ஆமாம் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா எக்ஸில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே வந்து ஒயில் ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ரிலேஷன் f is to x to y is defined by f of x equal to x square minus 2 where x equal to minus 2, minus 1, 0, 3 and y equal to r. List the elements of f. Is f a function? Okay, f of x வந்து x square minus 2 where x equal to minus 2, minus 1, 0, 3. அதாவது f of x இருக்கு இல்லையா, அந்த x உடைய இடத்துல இந்த செட் x உடைய எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். f of minus 2 equal to minus 2 whole square minus 2. minus 2 whole square என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 4. 4 minus 2, 2. உங்களுக்கான ஆன்சர் 2. இப்போ f of minus 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு minus 1 whole square வந்து 1 ஆகிடும். அப்போது ப்ளஸ் 1 minus 2னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் minus 1. f of 0 whole squareனா 0 தான் வரும். 0 minus 2 minus 2. f of 3 whole square 9. 9 minus 2 என்ன வரும்? 7. இப்போ உங்களுக்கு f என்ன கிடைச்சிருக்கு? minus 2, 2, minus 1, minus 1, 0, minus 2, 3, 7. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே ஒவ்வொரு யூனிக் இமேஜ் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் x equal to minus 5, 1, 3, 4 and y equal to a, b, c, then which of the following relations are functions from x to y? R1 minus 5, a, 1, a, 3, b. R2 minus 5, b, 1, b, 3, a, 4, c. R3 minus 5, a, 1, a, 3, b, 4, c, 1, b. இப்போ நம்ம இந்த 3 ரிலேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, R1, R2, R3, இதில் எது ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம வந்து அதை ஒரு ஆரோ டயக்ராம் மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு R1க்கான ஆரோ டயக்ராம் போடுவோம். minus 5, a, 1, a, 3, b அப்படின்னா எக்ஸோட எலிமெண்ட்ஸ் பாருங்கள் minus 5, 1, 3, 4. ஒயோட எலிமெண்ட்ஸ் a, b, c. இப்போது இந்த ரிலேஷன் 1ல் இருக்கக்கூடியது போல் மேப்பிங் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது? இப்போ பாருங்கள், minus 5க்கு a, 1க்கு a, 3க்கு b வந்து மேப் பண்ணிட்டோம். 4 மட்டும் எந்த மேப்பிங்கும் இல்லாமல் அப்படியே இருக்குது. அதுக்கு எந்த இமேஜுமே இல்லை ஒயில். ஸோ இது ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா ஃபங்க்ஷனோட மெயின் ரூல் என்னது? ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே ஒரு இமேஜ் இருக்கணும் டார்கெட் செட்டில். ஸோ அந்த ரூல் இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதனால் இது ஃபங்க்ஷன் கிடையாது. அடுத்த சம் பார்ப்போம். R2 என்ன கொடுத்துருக்காங்க? minus 5, b, 1, b, 3, a, 4, c. இப்போ இதுக்கான ஆரோ டயக்ராம் போடுவோம். எக்ஸில் என்னென்ன இருக்குது? minus 5, 1, 3, 4. ஒயில் a, b, c. இப்போ ரெண்டுத்துக்கும் மேப்பிங் பாருங்கள். minus 5 to b, 1 to b, 3 to a, 4 to c. இப்போது இதில் எல்லா எலிமெண்ட்டுக்குமே வந்து ஒரு இமேஜ் இருக்குது ஒயில். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் தான். அடுத்து R3 பார்ப்போம். R3க்கு minus 5, a, 1, a, 3, b, 4, c, 1, b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது எப்படி வருது நம்மளுக்கு? minus 5, 1, 3, 4 இருக்கு இல்லையா, இதுக்கான இமேஜ் பாருங்கள் ABC இருக்குது. மேப்பிங்கில் minus 5க்கு a போகுது. 1க்கு வந்து 2 இமேஜ் இருக்குது, அதாவது A1, B1. ஃபங்க்ஷனோட மெயின் ரூல் என்னது? ஒவ்வொரு இன்புட்டுக்குமே ஒரு யூனிக்கான அவுட்புட் இருக்கணும். பட் இந்த ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அவுட்புட் வருது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷனோடைய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ R3 ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது.
டியர் ஸ்டூடெண்ட், அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. given f of x equal to 2x minus x square. Find f of 1, f of x plus 1, f of x plus f of 1. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு x equal to 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? f of 1 equal to 2 of 1 minus 1 square equal to 2 minus 1. ஸோ நமக்கு 1 ஆன்சர் கிடைக்குது. x வந்து x plus 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது f of x plus 1. ஸோ 2 into x plus 1 minus x plus 1 whole square. இப்போ 2 into x plus 1 என்ன கிடைக்கும்? 2x plus 2 minus x square plus 2x plus 1. அதாவது x plus 1 whole square இருக்கு இல்லையா, அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு x square plus 2x plus 1 கிடைக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 அப்படின்னா அதோட வேல்யூஸ் டைரெக்டாக நம்ம போட்டுடலாம். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ 1. ஆட் பண்ணும்போது 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. நம்ம ஹைரார்கி ஆர்டரில் எழுதும்போது பாருங்கள் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 வந்து நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. ஆக்சுவலி எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் பி. இது பொதுவான ரூல். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், டே 4 வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 7ல் செகண்ட் சம் வந்து ஃபுல்லாக ஆன்சர்ஸோடு கொடுத்து அதை அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஸ்பாட் எரர் செக்மெண்ட்டில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்ல நீங்களும் அப்படியே செக் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு செட்ஸை கிளியராக நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள். ஏ வந்து 1 2 3 4 5 6 7, டி 2 3 5 7, சி 2. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, அடுத்து நம்ம எல்ஹெச்எஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். b மைனஸ் சி என்ன வருது? 3 5 7. ஓகே, அப்போ a கிராஸ் b மைனஸ் சி a, 3, a, 5, a, 7 such that a belongs to a. That means every element of a is paired with 3, 5 and 7. ஓகே, அடுத்து RHS ஒர்க் அவுட் பண்ணுவோம். a cross b என்ன கிடைச்சிருக்கு? a, 2, a, 3, a, 5, a, 7 such that a belongs to capital A. a cross c a, 2 such that a belongs to capital A. ஓகே, இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? a, 3, a, 5, a, 7 such that a belongs to capital A. ஓகே, LHS RHS கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. ஆமாம், ரெண்டுமே சேமாக தான் வருது. அதாவது a, 3, a, 5, a, 7 such that a belongs to capital A. They are exactly the same. So the statement is verified. இப்போ இதில் என்ன நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம்? ஏதாச்சும் எரர் இதில் நீங்கள் பார்த்தீங்களா ஒர்க் பண்ணும்போது? இல்லை, எல்லா ஸ்டெப்புமே கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டாகவும் இருந்தது. ஸோ இன்றைக்கான ஸ்பாட் எரர் கன்க்ளூஷன், இதில் எந்த மிஸ்டேக்குமே இல்லை. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கான கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுத வேண்டியதை சிடபிள்யூன்னும் ஃபார்முலா நோட்டில் எழுத வேண்டியதை எஃப்என் அப்படின்னும் ஹெட்டிங்கோட கார்னர்லேயும் இல்லை ஸ்டார்டிங்லேயும் இது போல் மென்ஷன் பண்ணியிருக்கேன். த்ரூ அவுட் த வீடியோ இருக்கும், கரெக்டாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே டே 4 கொடுத்த ஹோம் ஒர்க் சம்ஸோட ஆன்சர்ஸ் இப்போ வருது. அதை பார்த்து நீங்கள் ஏற்கனவே பண்ணதோட வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தால் ஓகே, இல்லைனா மிஸ்டேக் நோட்டில் எடுத்து எழுதுங்க. அதுக்கடுத்து இன்றைக்கான ஹோம் ஒர்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே இன்றைக்கி நம்ம ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தோம் இல்லையா, அந்த எக்ஸாம்பிள் மாடல்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா அந்த கொஸ்டின்ஸை மறுபடியும் ஒரு முறை ரிப்பீட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுட்டு மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சம்ஸ் எல்லாம் கிளாஸ் ஒர்க்கில் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஹோம் ஒர்க்ஸு தனியாக ஹோம் ஒர்க் நோட்டில் எழுதுங்க. ஏதாச்சும் புரியலன்னா
மறுபடியும் ரிப்பீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படியும் புரியலன்னா கமெண்ட்டில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய டவுட்ஸ்களை கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் உடனுக்குடனே கிடைக்கிறதுக்கு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது 10th ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்மளுடைய இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.